ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம 3BHK படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல சித்தார்த், சரத்குமார் மற்றும் பல லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இப்போ OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சரத்குமார் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்காரு. அவரு பல வாடகை வீட்டில் இருந்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அவரு பையன் தான் நம்ம ஹீரோ சித்தார்த். அவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, அவங்க அம்மா. இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. இருந்தாலும் தனக்கு வீடு கட்ட முடியல அப்படின்ற ஒரு உறுத்தல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த கடமை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில வருது. நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு நல்ல வேலை இல்லாத சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி நம்ம ஹீரோ ஒரு வீடை வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இந்த ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டோரி பிளாட். ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு வீடாவது கட்டிடணும், இல்ல ஒரு வீடாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான். அதனால இந்த ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தவரை எல்லாருக்குமே ரிலேட் ஆகிறது, அந்த எமோஷனல் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சரத்குமாரா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா எப்படி இருக்கும் அப்படின்றத தத்ரூபமாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல வர எமோஷனல் பாண்டிங்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வீடு வாங்கணும்னா என்ன விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, எப்படிலாம் மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டா காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது தான் இந்த படத்தை பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா படம் பயங்கர ஸ்லோ பேஸா போகுது. அது மட்டும் இல்லாம ஸ்டோரி பிளாட் எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஸ்டோரி பிளாட் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி ரிப்பீட்டடா அதே சீன்ஸை கன்சியூம் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் புதுசா யோசிச்சிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.